மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் பட்டனை அழுத்தவும். மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். இயற்கை மருந்தினர்களுக்கு வணக்கம். நல்லதை பகிர்ந்து ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்குவோம். நான் உங்கள் அன்பு சோனாலிதாஸ். நம்மளுடைய அருகில் பாரம்பரிய சித்த வைத்தியர் மதிப்புக்குரிய விஜயரவணன் இருக்கார். காணாக்கடி, அட்டிக்கடி எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா? அதாவது உடலில் எப்படிப்பட்ட விஷயம் இருந்தாலும் சரி, உணவினால், அதுக்கப்புறம் காய்கறி பழங்கள்னால், ஃபுட் பாய்சன், அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா ஃபாஸ்ட் ஃபுட்டு, இல்லை சின்ன வண்டு கடி, பூச்சிக்கடி, இது மாதிரி சின்ன சின்ன கடினால் எப்படிப்பட்ட விஷயம் உடலில் இருந்தாலும் அது வெளியேற்றக்கூடிய ஒரு அற்புதமான மாமரத்தை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம். வாங்க வீடியோ கொடுக்கலாம். வணக்கம் ஐயா. வணக்கம். இன்றைக்கி பெரும்பாலும் பார்த்திங்கன்னா ஃபுட் பாய்சன் நிறைய பேருக்கு ஏற்படுது. உணவுனாலையும் பார்த்திங்கனாக்கா விஷம் அதிகமாகிடுது, அது உடம்புல பாய்சன். இதனால் பார்த்தினாக்கா ஃபுட் பாய்சன் ஆகி வாமிட் எடுக்கிறாங்க, லூஸ் மோஷன் போது இப்படியெல்லாம் இருக்குது. ஒரு சிலர் காணாக்கடி, என்ன கடிச்சுனே தெரியல, வண்டு பூச்சியா என்ன கடிச்சுனே தெரியல அப்படின்றாங்க. இப்படி பல்வேறு வகையான சூழ்நிலையில் உடலில் விஷத்தன்மை அதிகமாகிடுது. இதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு, வெளியேற்றுவதற்கு உங்கள்கிட்ட என்ன மருந்து இருக்கையா? அதான் இந்த மருந்து. இதுக்கு பேர் அர்டிகான்னு பேர் வச்சுருக்கிறோம். இதுக்கு பேர் அர்டிகான்னு பேர் வச்சுருக்காங்களா? சொல்லுங்கய்யா. இது அந்த காலத்தில் காணாக்கடி மருந்துன்னு சொல்லுவாங்க. காணாக்கடி மருந்து. அதை இப்போ அர்டிகாங்கிற ஒரு ஆங்கில பெயர் இருக்குது அதுக்கு. அர்டிகேரியா அப்படின்னாலும் காணாக்கடினாலும் ஒன்று தான். அப்போ அந்த காணாக்கடிக்கான காம்பினேஷனை நம்ம சித்தர் நூல்களில் நிறைய சொல்லியிருக்காங்க. அதில் ஒரு நல்ல ஃபார்முலா எடுத்து நான் செஞ்சுருக்கிறேன். ஓகே. இது அரிப்பு, தடிப்பு, உடம்புல நிறைய அரிப்பு வருது. எந்த காரணத்தினால அரிப்பு வருதுன்னா, ஏதோ ஒரு பொருள் ஒத்துக்காதவங்களுக்கு அந்த பொருளை அன்னைக்கு சாப்பிட்ருப்பாங்க, அதனால் உடம்பெல்லாம் அரிக்கும். அதனால் அரிப்பாக இருந்தாலும் சரி, இந்த காற்றில் நாம் வண்டியில் போகும்போது ஏதாவது ஒரு பூச்சி, வண்டு கடிச்சிடும். அது கடித்த உடனே வீட்டுக்கு பார்த்தா தான் தெரியும் அது கடிச்சிருக்கும். அடுத்த நாள்லேருந்து அமாவாசை பௌர்ணமியில் அவங்களுக்கு உடம்பெல்லாம் அரிப்பு வந்துடும். அந்த அரிப்பு தொடர்ந்துருக்கும். பூரான் கடித்தாலும் உடம்புல அரிப்பு, தடிப்பு வந்துடும். அந்த மாதிரி உணவு ஒத்துக்காமையும் சில பூச்சிக்கடிகள்னாலையும் நம்முடைய உடம்புலேயே உருவாகக்கூடிய ஜீரணமாயாய் பல பொருட்களினுடைய காம்பினேஷனில் ஒன்றுக்கு ஒன்று ஒத்துக்காமல் குடல்லையே சில விஷத்தன்மையுள்ள பொருள் உண்டாகும். அதனாலையும் உடம்புல அலர்ஜியாகி அர்டிகேரியாங்கிற பேரில் உடம்புல அரிப்பு வரும். சொரியாசிஸ்லேயும் அரிப்பு வரும். வேறு தோல் நோய்கள்லையும் அரிப்பு வரும். சுகர் இருந்தாலும் அரிப்பு வரும். சுகர் முத்தி போய் சரியாக கட்டுப்படலைனாலும் உடம்புல அரிப்பும். எல்லா விதமான அரிப்பையும் கட்டுப்படுத்தி குணப்படுத்துறதுக்கு இந்த அர்டிகேரியா மாத்திரை உதவுது. இது எப்படி எத்தனை வேலை எடுத்துக்கணும் ஐயா? இது காலையில் ஒன்று, நைட்டு ஒன்று எடுத்துட்டா இந்த அரிப்பு நிற்கும். சில பேருக்கு அந்த அர்டிகேரியா தான் அப்படின்னு நிரூபிக்கிறது எப்படின்னா, அரிச்சிட்ருக்கோம், இந்த கையில் இப்படி ஒரு கோடு போட்ட இடம் வீங்கிக்கும். இதுதான் அர்டிகேரியாவினுடைய ஃபுல் சிம்டம். அந்த சிம்டம்மை அந்த கோடு போட்டால் அப்புறம் நல்லாகி அரிப்பே இருக்காது. அப்புறம் கோடு போட்டாலும் ஒன்றும் வராது. இந்த மருந்து எவ்வளோ நாள் சாப்பிடணுங்கிறது அவனவனுடைய அந்தந்த பேஷண்ட்டோட தீவிரத்தன்மையை பொறுத்து இருக்குது, நோயின் தீவிரத்தன்மையை பொறுத்து இருக்குது. அதுபடி காலையில் ஒன்று, நைட்டு ஒன்று சாப்பிட்டா போதும். சில பேர்த்துக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா ஒரு தடவை 2 கொடுத்து பத்தலைங்க, ஓரளவுக்கு தான் கண்ட்ரோல் ஆகுதுன்னா 3 வேளையும் கொடுப்போம். ஒன்று சாப்பிட்லாம். ஏன்னா மிக எளிமையான ஒரு மூலிகைகள் மட்டும் கலந்த மருந்து. எல்லா விஷயங்களையும் நீக்கக்கூடியது, வயிற்றை சுத்தம் பண்ணக்கூடியது, பாக்டீரியா அழிக்கக்கூடியது, நல்ல மூலத்தில் அரிப்பு. சில பேருக்கு மூலத்தில் அரிக்கும் பாக்டீரியானால், மூல அரிப்பும் நிற்கும். இந்த மாதிரி எந்த விதத்தில் உடலில் அரிப்பு ஏற்பட்டாலும் இந்த அர்டிகா அப்படிங்கக்கூடிய அர்டிகேரியா மாத்திரையை சாப்பிடணும். சில பேர்த்துக்கு மிக முத்தி போன நிலைமை வந்தாங்கன்னா காலையில் 2, நைட் 2 கொடுப்போம். இவ்வளோதான். மிக எளிமையான விலையில் உள்ள ஒரு நல்ல மருந்து இது. பெரிய இந்த செட்ரிசின் அப்படிங்கக்கூடிய ஆங்கில மருந்து சாப்பிட்டு தான் இந்த மருத்துவர்கள் கொடுப்பாங்க. ஆமாம், அது சாப்பிட்டாச்சுன்னா நைட்டு மட்டும் தூக்கம் அரிப்பு நிற்கும். மறுபடியும் அடுத்த நாள் நைட் சாப்பிட்ணும். அதனுடைய வேலை நேரம் எத்தனையோ அத்தனை நேரம் தான் அரிப்பு இல்லாமல் இருக்கும். ஆனால் இது முழுமையாக குணப்படுத்திட்டு லைஃப்பில் வரவே வராது அரிப்பு. அந்த அளவுக்கு இந்த அர்டிகா மாத்திரை வேலை செய்யும். இது நீண்ட காலமாக நாங்கள் 30 வருஷமாக நம்ம மருத்துவமனையில் பயன்படுத்துகிறோம். ஏன் நேயர்களே, உங்களுக்கும் இது மாதிரி பிரச்சனைகள் இருக்கா? இல்லை, இது மாதிரி பிரச்சனைகளுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. யாரோ ஒருத்தருக்கு பயனுள்ளதாக இருக்கட்டும். மேலும் இன்னொரு அருமையான பதிவு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம்.